இந்து மதத்துவ உணர்ச்சி அடிப்படையிலான அரசியலை மோடி மேற்கொள்வது பாரிய தவறு. சீனாவால் இடம்பெறுகிற சீனா, சீக்கிம், அருணாச்சல் பிரதேசங்களில் உள்ள இந்திய பிரதேசங்களுக்கு தங்கள் பெயர்களை சூட்டுவது மாத்திரமல்லாமல் அங்கே தங்களது விமானப்படை நவீன விமானங்களை கூட அருகில் கொண்டு சென்று உள்ள படைத்தளங்களில் வைத்து இந்தியாவிற்கு தற்பொழுது பலத்த மிரட்டல்களை விடுத்துக் கொண்டிருக்கின்றது. அதாவது காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி தங்களுடைய நம்பிக்கையை இன்னமும் தக்க வைத்திருக்கின்றார்கள். அது குறித்த பதிவுகளை வெளியிடுகின்றார்கள். 272 தொகுதிகளில் வெற்றி பெறுபவர்கள் சாதாரண பெரும்பான்மையை பெறக்கூடிய இடத்தை இந்த கருத்து கணிப்புகளின்படி பாரதிய ஜனதா கட்சி 300க்கு அளவிலான இடங்களை பெறும் என்பது இப்பொழுதைய முடிவாக இருந்தாலும் இந்த முடிவுகள் மறுதளிக்கப்படும் என்பதை இந்திய கூட்டணி நம்புகின்றது. தாங்கள் 295 ஆசனங்களை கைப்பற்றுவோம். அதேவேளை 2 தடவைகள் ஆட்சியில் இருந்து விட்டவர், மத உணர்ச்சிகளை தனது பிரச்சாரங்களுக்காக எடுப்பவர் அல்லது முஸ்லீம்களை இரண்டாம் தர பிரஜைகள் போன்ற கருத்துக்களை தெரிவிப்பவர் என்ற ரீதியில் அங்கே ஒரு ஆட்சி மறுமலர்ச்சி தேவை என்பதற்கான குரல்களும் எழுப்புகின்றன. என்றால் இவருடைய ஆட்சி என்பது இந்து தத்துவ ஆட்சியாக இருக்கின்றது. அதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன. அதற்கான காரணம் அந்த கட்சிக்கு தற்போதைய தலைவராக இருக்கிற அண்ணாமலை அவர் அந்த கட்சிக்கான பணியில் தன்னை முழுமையாக ஈடுபட்டிருந்தார். பல யாத்திரைகளை நடைபயணங்களை மேற்கொண்டு வந்தார், தொகுதிகள் கிராமங்கள் தொகுதியாக, மற்றும் மக்களிடையே ஒரு கருத்து விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றார். அதன் காரணமாக அவர்கள் 1 அல்லது 2 இடங்களை பெறலாம் என்கின்ற நிலை இருக்கின்றது. அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேட்கறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கிறேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? Cash Point, money transfer, currency exchange, check cashing, cash for gold, gold loans அனைத்துக்கும் Cash Point. செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். இன்றைய செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் இந்திய தேர்தல் நிலவரம் தொடர்பான ஒரு பார்வையை உங்களுக்காக வழங்க இருக்கின்றோம். இந்திய தேர்தல்கள் நிறைவுற்று வாக்குகள் எண்ணும் பணி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையில் தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. அதில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய கூட்டணியோடு சேர்த்து கூடுதலான ஆசனங்களை பெறும் என்ற தகவல்கள் வெளிவந்திருக்கின்ற நிலையில் தமிழ்நாட்டின் நிலவரம் தொடர்பாகவும் தகவல்களை இந்த தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்புகள் தெரிவித்திருக்கின்றன. பல ஊடக நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கின்ற கருத்துக்களின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது பாரதிய ஜனதா கட்சி இந்திய தேசிய அளவிலான மட்டத்தில் அதிக ஆசனங்களை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுகவும் அதனுடைய கூட்டணியும் இணைந்து 37க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே தேர்தல் நடைபெற்ற வேளையில் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி இம்முறை கூடுதலான வாக்குகளை பெறும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அதிமுக திமுக 2 கட்சிகளுக்கும் இடையில் தான் போட்டி நிலவும் என்று திராவிடம் சார்ந்த கட்சிகளுடைய தகவல்கள் தெரிவித்த நிலையில் இப்பொழுது அதனை பொய்ப்பிக்கும் வரையில் இந்த கருத்து கணிப்புகள் வெளிவந்திருக்கின்றன. காரணம், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியானது அதிக இடங்களை பெற்றாலும் 2வது இடத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி வரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆகவே இதிலிருந்து திராவிட கட்சிகளில் மிக பெரும் பலம் வாய்ந்த ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது வெளியேறக்கூடிய ஒரு வாய்ப்பு தென்படுவதாக இப்பொழுது இந்த கருத்து கணிப்புகளில் தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. ஆனால் காங்கிரஸை பொறுத்தவரையில் இந்த கருத்து கணிப்புகள் பொய்யானவை என்றும் இது வேண்டுமென்றே சித்தரிக்கப்பட்டு வெளியிடப்பட்ட கருத்து கணிப்புகளாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த நிலையில் தாங்கள் தான் கூடுதலாக ஆசனங்களை பெறுவோம் என்று காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தி தற்பொழுது தகவலை வெளியிட்டிருக்கின்றார். இன்று கருணாநிதி அவர்களுடைய பிறந்த தினம். இந்த நினைவு நிகழ்வில் கலந்து கொண்டு தகவல்களை இந்திய கூட்டணி சார்பான தலைவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். இது குறித்து தான் காலை வேளையில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திப்போம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது இந்த கருத்து கணிப்புகளினுடைய தகவல்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றதா அல்லது இதில் நீங்கள் மாறுபட்ட கருத்துக்களை கொண்டிருக்கின்றீர்களா? இந்த கருத்து கணிப்புகள் என்பன பல மக்களிடம் எடுக்கப்படும் கேசியங்களின் அடிப்படையில் இடம்பெறுபவை. அவை ஏறத்தாழ
ஒரு 75 விழுக்காட்டுக்கு மேலாக அதே பிரதிபலிப்பை தேர்தல் முடிவுகளில் கொண்டு வருவது வளமையாக இருந்தது இருக்கும் என்பது. நாளை தேர்தல் முடிவுகள் வந்துவிடும், அதன் பொழுது எங்களால் அது அறியக்கூடியதாக இருக்கும். ஆனால் இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்று கூறினால், இந்த அதாவது காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி தங்களுடைய நம்பிக்கையை இன்னமும் தக்க வைத்திருக்கின்றார்கள். அது குறித்த பதிவுகளை வெளியிடுகின்றார்கள். 272 தொகுதிகளில் வெற்றி பெறுபவர்கள் சாதாரண பெரும்பான்மையை பெறக்கூடிய இடத்தை இந்த கருத்து கணிப்புகளின்படி பாரதிய ஜனதா கட்சி 300க்கு அளவிலான இடங்களை பெறும் என்பது இப்பொழுதைய முடிவாக இருந்தாலும் இந்த முடிவுகள் அதாவது மறுதளிக்கப்படும் என்பதை இந்திய கூட்டணி நம்புகின்றது. தாங்கள் 295 ஆசனங்களை கைப்பற்றுவோம் என்று. அதற்கான காரணங்களில் ஒன்றாக கூட நாங்கள் இப்பொழுது பார்த்த தமிழ்நாடு இருக்கலாம். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கூட்டில் இருப்பது காங்கிரஸ் கட்சி, இந்த இந்திய கூட்டணி தான். அங்கே 34 தொகுதிகள் என்பன சாதாரணமாக செல்கின்றன. ஆனால் கடந்த தேர்தல்களில் பார்த்தால் கூட அதே அளவு தொகுதிகள் சென்றிருந்தன என்பதுதான் இங்கே அந்த அவர்களுக்கான ஒரு பலவீனமான செய்தி. ஏனென்றால் தமிழ்நாட்டின் நிலை என்பது அகில இந்தியாவை மாற்றப் போவதாக இல்லை. ஏனென்றால் அது காலம் காலமாக நடந்து வருகின்ற ஒரு சம்பவமாக இருக்கின்றது. மறுபக்கமாக இந்த முறை தேர்தல் என்பது நிச்சயமாக முக்கியத்துவம் பெற்றதாக பார்க்கப்படுவதற்கான காரணம், இந்தியா தற்பொழுதைய உலக ஒழுக்கில் இருக்கின்ற தனது பயணிப்பு பாதையில் மாற்றங்களை ஏற்படுத்தாமல் பயணிப்பதானால் மோடி அவர்கள் வர வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு ஒரு இந்திய குடிமகனுக்கு இருக்கும். அதே வேளை 2 தடவைகள் ஆட்சியில் இருந்து விட்டவர், அந்த மத உணர்ச்சிகளை தனது பிரச்சாரங்களுக்காக எடுப்பவர், அல்லது முஸ்லிம்களை இரண்டாந்தர பிரஜைகள் போன்ற கருத்துக்களை தெரிவிப்பவர் என்ற ரீதியில் அங்கே ஒரு ஆட்சி மறுமலர்ச்சி தேவை என்பதற்கான குரல்களும் எழுப்புகின்றன. என்றால் இவருடைய ஆட்சி என்பது இந்து தத்துவ ஆட்சியாக இருக்கின்றது. இந்த நிலையில் நாங்கள் நாளை முடிவுகளை அறிவதாக இருந்தாலும் ஏறத்தாழ அது பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற ஒரு பிம்பத்தை இந்த கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. ஆனால் இந்த இந்திய கூட்டணி, காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி கருத்து கணிப்புகளுக்கு மாறாக முடிவுகள் இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கின்றது. அதனை நாங்கள் நாளை தான் பார்க்க முடியும். ஆமாம் சுரேஷ், இன்னும் ஒரு முக்கியமான விடயம், இந்த தேர்தலானது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒரு இதுவரை காலம் வந்த தேர்தல் பாரம்பரியத்தை மாற்றக்கூடிய வகையில் அமைந்திருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. காரணம், கருத்து கணிப்புகளும் அதைத்தான் தெரிவிக்கின்றன. ஏனென்றால் இதுவரை காலமும் மாறி மாறி திராவிட கட்சிகள் ஆட்சி செய்து வந்த நிலையில் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் கால் ஊன்றுவதற்கான ஒரு முதல் தளத்தை இட்டிருப்பதாக பார்க்கப்படுகின்றது. இந்த தேர்தலில் அதிமுகவை பின்தள்ளி பாரதிய ஜனதா கட்சி முன்னேறினால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இது பாரதிய ஜனதா கட்சி கால் ஊன்றுவதற்கான ஒரு அடித்தளமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா? அதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன. அதற்கான காரணம், அந்த கட்சிக்கு தற்போதைய தலைவராக இருக்கிற அண்ணாமலை அவர் அந்த கட்சிக்கான பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தியிருந்தார். பல யாத்திரைகளை நடைப்பயணங்களை மேற்கொண்டு வந்தார், தொகுதிகள் கிராமங்கள் தொகுதியாக, மற்றும் மக்களிடையே ஒரு கருத்து விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றார். அதன் காரணமாக அவர்கள் 1 அல்லது 2 இடங்களை பெறலாம் என்கின்ற நிலை இருக்கின்றது. அவ்வாறு அவர்கள் பெறுவார்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த திராவிட ஒழுக்கில் இருந்து மாறுபடுகின்ற ஒரு நிலையையும், அதே நேரம் நாங்கள் இந்த வாக்கு வங்கிகளில் ஏனைய கட்சிகளுடன் இணைந்து பயணிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கும் நாம் தமிழர் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தை போன்ற பல கட்சிகளின் வாக்கு வங்கிகளில் வீழ்ச்சிகளை ஏற்படுத்துவதாக அல்லது அவர்களை புறம் தள்ளுவதாக கூட அமைந்துவிடக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன. அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், வெல்லப்படுகின்ற தொகுதி 1 அல்லது 2 இருந்தால் கூட ஒட்டுமொத்தமாக அவர்கள் பெறப்போகின்ற வாக்கு என்ன என்பதுதான் இங்கே உள்ள ஒரு பெரிய முக்கியமான கேள்வி. என்ன என்று சொன்னால், இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு தலைமையற்ற கட்சியாக அல்லது பிளவுபட்ட கட்சியாக மாறி அது ஒரு பலவீனமான கட்சியாக தற்போதைய நிலையில் இருக்கின்றது. அந்த நிலையில் அவர்கள் எவ்வாறான வாக்குகளை பெறுவார்கள் என்பது கூட தெரியாது. அதாவது அவர்களுடைய வாக்கு வங்கி
வங்கி நிச்சயமாக சரிந்திருக்கும். அந்த வாக்கு வங்கி இப்பொழுது இந்த நாம் தமிழர் போன்ற கட்சிகளுக்கு சென்றிருந்தால் ஒட்டுமொத்தமாக அவர்கள் பெறுகின்ற வாக்குகள் அதிகரிக்கின்ற பொழுது அதன் மூலம் எதிர்வரும் தேர்தல்களில் பேரம் பேசுதலை ஏற்படுத்தலை அவர்கள் செய்யலாம். இப்பொழுது பார்த்தீர்களானால் 4 தேர்தல்களில் போட்டியிட்டு விட்டார்கள். இருந்தும் ஒரு ஆசனத்தை கூட இன்னும் கைப்பற்ற முடியவில்லை. ஆனால் ஒட்டுமொத்த வாக்குகளில் சுமார் 12% பெற்றதான ஒரு நிலை இருக்கின்றது. அந்த நிலையில் வீழ்ச்சி ஏற்படுமாக இருந்தால் நிச்சயமாக அது அவர்களுடைய பிரச்சாரத்தன்மையை மாற்றுவதாகவும் அல்லது அவர்களுடைய தலைமையில் வேறு நபர்களை ஈடுபடுத்துவதாகவும், குறிப்பாக பார்த்தீர்களானால் இந்த பாரதிய ஜனதா கட்சி என்பது தனது தேர்தல் முடிவுகளில் தமிழகத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சிகளின் பொழுது தனது தலைமைகளை மாற்றியது. இப்பொழுது அந்த குறிப்பாக அண்ணாமலை என்று கொண்டு வந்ததன் பின்னர் தான் இவ்வாறான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அதே போன்றதொரு நிலைக்கு அண்ணா திராவிட கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சியில் கூட இந்த முறை அவருடைய சீமானின் மனைவியின் பங்களிப்பு என்பது அங்கே இருப்பதாக கருதப்பட்டதற்கான காரணம் கூட அங்கே ஒரு தேவை ஏற்பட்டிருக்கலாம். அதாவது ஒரு 4வது தேர்தலில் கூட ஒரு ஆசனத்தை பெற முடியாத இடத்து அதை பலப்படுத்த வேண்டிய தேவைக்காக கூட அவ்வாறான நிலைமைகள் ஏற்படுத்தியிருக்கலாம். அவ்வாறான நிலைமைகள் எதிர்காலத்தில் ஏற்படும். ஆமாம். இதே நேரத்தில் இப்பொழுது நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் தற்பொழுது அதிகரித்தால் எதிர்வருகின்ற தேர்தலில் விஜயம் இணைகின்ற பொழுது கூடுதலாக நாம் தமிழர் கட்சியோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் அவருடைய பாடல் வெளியீடு என்பது நாம் தமிழர் கட்சிக்கான ஆதரவாக பார்க்கப்பட்ட நிலையில் இப்பொழுது புதிய கட்சியாக உருவெடுத்து வருகின்ற விஜயனுடைய இந்த வெற்றி கழகமானது தற்பொழுது இந்த தேர்தல் அரசியலில் குதிக்கின்ற பொழுது வருகின்ற 2026 தேர்தலுக்கு இது எந்த அளவுக்கு உதவும் என்று கருதுகின்றீர்கள்? குறிப்பாக இந்த தேர்தலில் ஏற்படுகின்ற மாற்றம் அல்லது முடிவுகளினுடைய அதிகரிப்பு என்பது எதிர்வரும் காலத்தில் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றத்திற்கான விடிவெள்ளியாக இருக்கும் என்று கருதுகின்றீர்களா? அவ்வாறான ஒரு நிலையை இன்னும் விஜய் ஏற்படுத்தவில்லை. அவர் மக்களில் இருந்து அந்நியப்பட்டிருக்கின்றார். அவர் தொழில்நுட்ப அரசியல் நடத்த பார்க்கின்றார். மக்களுடனான அரசியலில் அவர் இன்னமுமே ஈடுபடவில்லை. தான் திரைப்படங்களில் நடிப்பதை தவிர்த்து அரசியலில் ஈடுபடுவதாக அவர் அறிவித்திருந்தால் கூட அதற்கான காலம் வரும் பொழுதுதான் அவருடைய நடவடிக்கைகள், அதற்கான அந்த காலம் வந்தால் கூட அவர் அந்த இடத்தை அடைகின்றாரா என்றால் இல்லை, அந்நியப்பட்டு நிற்கின்றார் என்பது போன்ற ஒரு தோற்றம் தான் இருக்கின்றது. அந்த நிலையில் இவ்வாறாக வாக்கு வங்கி அதிகரிக்கும் பொழுது நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி நீங்கள் விரைவில் பார்க்கலாம் ஏனைய கட்சிகளுடன் சேர்ந்தால்தான் அவர்களால் ஆசனத்தை பெற முடியும் என்கின்ற நிலை ஏற்படுகின்ற பொழுது அவர்கள் அதைத்தான் செய்வார்கள், அதை செய்ய போகின்றார்கள். அவ்வாறு செய்கின்ற பொழுது விஜய் கூட தனது நிலைப்பாட்டில் 1 அல்லது 2 இடங்களை வெல்லக்கூடிய செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டும். ஏனென்றால் மக்கள் ஏதோ உடனடியாக அந்த மாயாஜாலத்தில் வாக்களிப்பது போல அவருக்கு வாக்களித்து விட்டு செல்வதாக இருக்க மாட்டாது. அங்கே கொள்கைகள் நியாயப்படுத்த வேண்டும். அவர்களுடைய கட்சியின் பிரமுகர்கள் அல்லது தலைமைத்துவம் யார் என்பது நியாயப்படுத்த வேண்டும். அதில் உள்ள ஸ்திரங்களை பார்த்துத்தான் மக்கள் அந்த தங்களது வாக்குகளை செலுத்துவார்கள். அதைவிட இப்பொழுது இந்தியா இருக்கின்ற நிலையில் தமிழகம் என்பது 2வது பொருளாதார முன்னேற்ற மையமாக இருந்தாலும் அது முதலிடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அத்தோடு இந்தியா கூட சீனாவிடமிருந்து பல எதிர்ப்புகளை அல்லது பல அழுத்தங்களை பெற்றுக் கொண்டு வருகிறது. அந்த நிலையில் ஒரு ஸ்திரமான ஆட்சி வருவதையே ஒரு இந்திய குடிமகன் விரும்புவார், அவர் தமிழராக இருந்தால் கூட. இருந்தால் அவர்களுடைய தேவை தற்பொழுது அவ்வாறாக இருக்கின்றது. பொருளாதார மேன்மைப்படுத்தல் மாத்திரமல்ல, சீனாவால் இடம்பெறுகிற சீனா, சீக்கிம், அருணாச்சல் பிரதேசங்களில் உள்ள இந்திய பிரதேசங்களுக்கு தங்கள் பெயர்களை சூட்டுவது மாத்திரமல்லாமல் அங்கே தங்களது விமானப்படையின் நவீன விமானங்களை கூட அருகில் கொண்டு சென்று உள்ள படைத்தளங்களில் வைத்து இந்தியாவிற்கு தற்பொழுது பலத்த மிரட்டல்களை விடுத்துக் கொண்டிருக்கின்றது. எனவே அவர்களுக்குரிய தேவை என்பது பெரியது. எவ்வாறு செய்கின்றார்கள் என்று புரிந்து பார்ப்போம். ஆமாம். இன்னொரு முக்கியமான விடயம், குறிப்பாக இந்துத்துவா என்ற ஒரு விடயத்தையும் அதே நேரத்தில் சிறுபான்மையினை மக்களுக்கு எதிரான கட்சி என்ற ரீதியிலும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற கட்சிகளும் இந்தியா கூட்டணி சார்ந்த கட்சிகளும் பிரச்சாரத்தை மேற்கொண்டாலும் இந்த விடயம் என்பது மக்கள் மத்தியில் அந்த கட்சிகள் சொல்வது போன்று ஏற்றுக்கொள்ளப்படுகின்றனவா அல்லது ஒரு வேறு பார்வையை மோடியின் மீது கொண்டிருக்கின்றதா? ஏனென்றால் கோ பேக் மோடி முன்னர் சொல்லப்பட்டதற்கும் இப்பொழுது சொல்லப்படுகின்ற பொழுதும் ஏற்படுகின்ற விளைவுகள் என்பது வித்தியாசமானதாக இருக்கின்றது. இம்முறை கூட தமிழ்நாட்டில் கோ பேக் மோடி என்ற வாசகம் ட்ரெண்டாக்கப்பட இருந்த பொழுதிலும் அது நினைத்தது போன்று சோபிக்கவில்லை. அதை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்?
சொல்கிறீர்கள். மக்கள் மனதுகளிலும் இதே நிலை இருக்கின்றதா, அல்லது இது கட்சிகளால் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு பிரச்சாரமாகவே நின்று விடுகிறதா? இல்ல, இங்கே இந்த விடயத்தை நாங்கள் மிகவும் அவதானமாக பார்க்க வேண்டும் என்றால் காரணம் என்னவென்று சொன்னால், இந்து மதத்துவ உணர்ச்சி அடிப்படையிலான அரசியலை மோடி மேற்கொள்வது பாரிய தவறு. ஒரு பல்கலாச்சார குழுமமாக அல்லது பல்கலாச்சார மக்களாக இருக்கின்ற 1 பில்லியன் வாக்காளர்களை கொண்டிருக்கின்ற இந்தியாவில், ஒட்டுமொத்த இந்தியாவில் பல்லின மக்களும் பல்மத மக்களும் இணைந்துதான் இந்த தேர்தல் என்பது இடம்பெறுகின்றது. அந்த தேர்தலின் பொழுது ஒரு மதத்தை மையப்படுத்துவது என்பதும் மறு மதத்தை இழிவுபடுத்துவது என்பதும் மிகவும் அவரை ஒரு பிரதமர் என்கின்ற ஸ்தானத்தில் கூட வைத்து பார்க்கவில்லை என்றால், தேர்தலின் பொழுது அவர் கீழிறங்கிய நிலையில் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார். அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விடயம். அதற்கான ஒரு மன்னிப்பு கூட அவர் கேட்கவில்லை என்பது ஒரு கவலைக்குரிய விடயம். என்று சொன்னால், ஒரு 2 முறை பிரதமராக பதவியேற்றவர், அதைவிட 3வது முறை பிரதமராக வருவதற்குரிய தகுதியை கொண்டவர். இவ்வாறு வரப்போகின்றவர் ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு இவராகத்தான் இருக்க முடியும். 3வது முறை தொடர்ச்சியாக வெற்றியை பெற்றாராக இருந்தால் இப்பொழுது அது மோடியாகத்தான் இருக்கும். அவ்வாறு இருந்த பொழுதிலும் தேர்தல் மீது ஏற்பட்ட பயத்தின் காரணமாக இவ்வாறாக அவர் அந்த மத பிரச்சாரங்களில் ஈடுபட்டிருந்தார். மறுபக்கமாக நீங்கள் கேட்ட கேள்விக்கான விடை, சமூக வலைத்தளங்களில் AI மற்றும் தொழில்நுட்பங்களை மேற்கொள்ளப்பட்ட பிரச்சாரங்கள் இவ்வாறான நிலைகளை மக்களை சந்தேகிக்க வைத்திருந்தன. பல பிரச்சாரங்கள் இப்பொழுது பார்த்தீர்கள்னா, நடிகர்கள் கூட ஆதரவு கொடுப்பதாக கருத்துக்களாகவும் அல்லது மத இழிவுபாடுகள் தொடர்பான செயற்பாடுகள் சம்பந்தமான பிரச்சாரங்கள் கூட இந்த இவ்வாறான சமூக வலைத்தளங்களூடாக சென்றது மக்கள் மத்தியில் ஐயங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே இது ஒரு அந்த தவறான தகவல்களின் அடிப்படையில் இடம்பெறுகின்ற முதல் தேர்தல் என்று இந்த தேர்தலை பார்க்கலாம் என்றால், பல தவறான தகவல்கள் புகட்டப்பட்டிருக்கின்றன. அது 2 தரப்பாலும். மோடி தரப்பால் முஸ்லிம் மக்களுக்கு எதிரான தகவல் என்பது நேரடியாகவே பரப்பப்பட்டதை நாங்கள் கண்டோம். அதே போல இந்திய கூட்டணி அல்லது எதிர்கட்சிகளால் நிச்சயமாக மோடி சம்பந்தமான இந்துத்துவத்தின் பாலான ஈர்ப்பு சம்பந்தமான தகவல்கள் அதீதமாக பரப்பப்பட்டதாகவும் இருந்தது. ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம். நாளை தினம் தேர்தல் முடிவுகள் வெளிவரப் போகின்றன. இந்த பிரச்சாரத்தில் இவர்கள் மேற்கொள்ளுகின்ற நடவடிக்கைகள் அல்லது சொன்ன கருத்துக்கள் மக்களினால் எவ்வாறு உள்வாங்கப்பட்டிருக்கின்றன என்பதற்கும் இந்த தேர்தல் முடிவுகள் ஒரு எடுத்துக்காட்டாக அமையப் போகின்றன. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு சுரேஷ், உங்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி ராம். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.